ஊற வைத்து அதை நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துருங்க. எடுத்து இதை குக்கரில் போட்டு தேவையான அளவு அதுக்கு தண்ணி விடுங்க. தண்ணி விட்டு ஒரு 2 விசில் வச்சுக்கோங்க. 2 விசில் வைத்து அதை இறக்கி கொஞ்சம் ஆறின உடனே அது வெந்திருக்கான்னு கொஞ்சம் அழுத்தி பாருங்கள். கொஞ்சம் நல்லா பதமாக வெந்திருக்கு, அழுந்தது அப்படின்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். அதை இறக்கி நீங்கள் ஆற வச்சு தோல் உரிச்சுக்கோங்க. அதுக்கு மசாலா என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு கப் எடுத்து 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் கூட இருக்கட்டும் அரிசி மாவு. இது கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா மொறுமொறுன்னு இருக்கும். கூட வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் நல்ல மிளகாய் பொடி, மிளகாய் பொடியோ கூட ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் உப்பு. இது 3ஐயும் நல்லா ட்ரையாகவே கலந்துக்கங்க. தண்ணி விடாதீங்க. நல்லா பவுட்ரு மாதிரி கலந்துட்டு நீங்கள் அந்த அரிஞ்சு வச்சுருக்கீங்க இல்லையா வெள்ளை வெள்ளையாக, அந்த சேப்பங்கிழங்க இதோட கொட்டி அப்படியே கலருங்க. ஏன்னா அந்த கிழங்கிலேயே வந்து கொஞ்சம் வழுவழுன்னு ஒரு ஈரத்தன்மை இருக்கும். அதனால் அதுவே உங்களுக்கு சரியாக போயிடும். அப்படி பத்தலை அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக தெளித்து தண்ணியை யூஸ் பண்ணுங்கள். ஆனால் தண்ணி விடாமல் அந்த ரெடி பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி கலந்துட்டு மிதமான சூட்டில் எண்ணெயை வச்சு நீங்கள் இதை ஒன்று ஒன்றா போட்டு நீங்கள் பொரிச்சு எடுங்க. இப்படி பொரிக்கும்போது அது வந்து ரொம்ப நல்லா முறுமுறுன்னு வரும். ஏன்னா நம்ம அரிசி மாவுலாம்